இரும்பு பெட்டியுடன் சரக்கு வாகனத்தில் பயணித்த இளைஞர்கள். பெட்டியில் இருந்து வீசிய துர்நாற்றத்தால் சந்தேகம். பெட்டிக்குள் மனித எலும்புகளும் சிதைகளும் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர். 2 இளைஞர்களையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். பெட்டிக்குள் கிடந்த மனித எலும்புகள் யாருடையது? பின்னணி என்ன? ஒரு பெரிய இரும்பு பெட்டியோட சரக்கு வாகனத்துல 2 இளைஞர்கள் பயணிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இரும்பு பெட்டியிலிருந்து பயங்கர துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால பாதி வழியிலேயே வாகனத்தை நிறுத்தின ஓட்டுநர் ஜெய்சிங் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சரக்கு வாகனத்திலிருந்து அந்த பெட்டியை கீழே இறக்கி திறந்து பார்த்திருக்காங்க. அதுல பாதி எரிஞ்ச நிலையில மனித எலும்புகளும் உடல் பாகங்களும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் இளைஞர் நித்தின போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்ப என் தந்தை ராம் சிங் தான் இந்த பெட்டியை எங்க கிட்ட கொடுத்து விட்டாரு. இதுக்குள்ள மனித எலும்புகள் கிடந்ததை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. நிதின் சொன்ன தகவலை வச்சு ராம் சிங்கை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்ப ராம் சிங் வீட்ல இல்ல. இதனால ராம் சிங் எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா ராம் சிங்கை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஜான்சி பகுதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ராம் சிங். இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒரு மனைவி சிப்ரி பஜார் பகுதியிலையும் மற்றொரு மனைவி சிட்டி கோட்வாலி பகுதியிலையும் தனித்தனியா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ராம் சிங்கிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த 35 வயசான பிரீத்தி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு ரொம்ப நெருக்கம் ஆகி இருக்காங்க. இந்த நெருக்கமே அவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்காம லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில பிரீத்தி ராம் சிங் கிட்ட இருந்து அடிக்கடி பணத்தை வாங்கி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ராம் சிங்கிற்கு சுத்தமா பிடிக்கல. இதனால கடுப்பான ராம் சிங், பணத்தை ஏன் உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமே நான் உனக்கு பணம் தரமாட்டேன். உனக்கு எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேளு, நானே வாங்கிக்கிட்டு வந்து தர்றேன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச பிரீத்தி ராம் சிங் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. நான் கேட்கிற நேரத்துல எனக்கு நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால கொலவெறியான ராம் சிங் வீட்டில இருந்த அரிவாளை வச்சு பிரீத்திய சரமாரியா வெட்டி இருக்காரு. இதுல அந்த பெண் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த ராம் சிங் சடலத்தை துண்டு துண்டா வெட்டி இருக்காரு. அடுத்து பக்கத்துல உள்ள கடையில விறகுகளை வாங்கிட்டு வந்த ராம் சிங் வீட்டு அடுப்புல விறகுகளை அடுக்கி அதுல பிரீத்தியோட உடல் பாகங்களை போட்டு தீ வச்சு கொளுத்தி இருக்காரு. இத பத்தி அக்கம் பக்கத்தினர் கேட்டப்ப குளிர் காயறதுக்காக விறகுகளை வாங்கிட்டு வந்ததா சொல்லி ஏமாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் எரிஞ்சு போன உடல் பாகங்களை ஒரு மூட்டைக்குள்ள போட்ட கொலையாளி அத பக்கத்துல உள்ள ஆத்துல தூக்கி வீசிட்டாரு. ஆனா எரியாம கிடந்த எலும்புகளையும் உடல் பாகங்களையும் வீட்டில இருந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்ட ராம் சிங் அதை தன்னோட 2வது மனைவியோட வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்க பிளான் பண்ணி இருக்காரு. அதுக்காக தன்னோட மகனையும் அவனோட நண்பரையும் போன் பண்ணி வர வச்ச ராம் சிங் சரக்கு வாகனம் மூலமா அந்த இரும்பு பெட்டியை அனுப்பி வச்சிருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நிதின் மற்றும் அவரது நண்பரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற ராம் சிங்கை போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.